நம்ம நாட்டுல பல பேர் பல இடங்கள்ல வேலை செஞ்சாலும், அவங்களுக்குன்னு பிடித்தம் செய்யப்பட்ட ப்ராவிடன்ட் ஃபண்ட் தொகை, எம்ப்ளாயர் ஷேரு, பென்ஷன் தொகை இதையெல்லாம் வித்ட்ரா பண்றதுக்கு ஆப்ஷன் ஆன்லைன்ல இருக்குன்னு பலருக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இன்னும் நெறைய பேருக்கு தான் வேலை செஞ்ச இடத்துல இருந்து பிஎஃப் நம்பரு, யுஏஎன் நம்பரு இதெல்லாம் கொடுக்கறதே கிடையாது. அப்படியே நம்பர கேட்டாலும், ஒரு சிலரை தவிர பல பேர் இந்த நம்பர கொடுக்கறதே இல்ல. தெரியாத அந்த பிஎஃப் நம்பர, யுஏஎன் நம்பர எப்படி வாங்குறதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு epfindia.gov.in வெப்சைட்ட ஓப்பன் செய்றேன். ரைட் சைடுல கீழ கிரீவன்ஸ் ஆப்ஷன கிளிக் செய்றேன். இந்த போர்ட்டல் மூலமா டெல்லியில இருக்கிற இபிஎஃப் தலைமை அலுவலகத்துக்கும், நம்ம நாடு முழுக்க இருக்கிற 135 கள அலுவலகத்துக்கும் புகார அனுப்பலாம். இந்த போர்ட்டல் மூலமா யார் யாரு புகார கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் உறுப்பினர், பிஎஃப்ல பென்ஷன் வாங்குறவங்க, எம்ப்ளாயர்ஸ் மற்றும் அதர்ஸ். ரிஜிஸ்டர் கிரீவன்ஸ் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். பிஎஃப் மெம்பருக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பிஎஃப் மெம்பர் ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு இபிஎஃப் பென்ஷனர் ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். எம்ப்ளாயர் அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு புகார் அளிக்க எம்ப்ளாயர் ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். பிஎஃப் நம்பரு, யுஏஎன் நம்பரு தெரியாதவங்க, பிபிஓ நம்பரு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்பரு எதுவுமே தெரியாதவங்க அதர்ஸ் ஆப்ஷனை செலக்ட் செஞ்சு புகாரை கொடுக்கலாம். முதல்ல பிஎஃப் மெம்பர் தொடர்பான புகாரை பார்ப்போம். பிஎஃப் மெம்பர் ஆப்ஷனை செலக்ட் செய்கிறேன். டு யூ ஹேவ் கிளைம் ஐடி எஸ் ஆர் நோ கேட்டிருக்காங்க. கிளைம் சம்மந்தம் இல்லாத புகார் கொடுக்கறதா இருந்தால் நோ ஆப்ஷனை செலக்ட் செஞ்சு புகாரை கொடுக்கலாம். நான் கிளைம் தொடர்பான புகாரை கொடுக்க போகிறேன், அதனால் எஸ் ஆப்ஷனை செலக்ட் செய்கிறேன். கிளைம் நம்பரு, கிளைம் டேட்டு, இது கோவிட் கிளைமா எஸ் ஆர் நோ கேட்டிருக்காங்க. இதில் நான் நோ செலக்ட் செஞ்சு சப்மிட் கொடுக்குறேன். யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர், அதாவது புகாரை கொடுக்குறவங்களுடைய யூஏஎன் நம்பரை இங்கே டைப் செய்கிறேன். செக்யூரிட்டி கோட டைப் செஞ்சு கெட் டீட்டெயில்ஸை கிளிக் செய்கிறேன். கீழே யூஏஎன் டீட்டெயில்ஸில் கெட் ஓடிபியை கிளிக் செய்கிறேன். யூஏஎன் நம்பர் கூட லிங்க் ஆகி இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபியை டைப் செய்து சப்மிட் கொடுக்குறேன். ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி. பர்சனல் டீட்டெயில்ஸில் ஜெண்டரை செலக்ட் செய்கிறேன். அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், புகார் அளிக்கிறவங்களுடைய முழு முகவரியை இங்கே டைப் செய்கிறேன். பின்கோடு, கண்ட்ரி, ஸ்டேட்டை செலக்ட் செய்கிறேன். ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம். செக்யூரிட்டி கோடை டைப் செய்கிறேன். பிஎஃப் நம்பரை கிளிக் செய்கிறேன். எது சம்மந்தப்பட்ட புகாரை செலக்ட் செய்யணும்? பிஎஃப் ஆஃபீஸா, எம்ப்ளாயரா, இடிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக இறப்பிற்கான 7 லட்சம் ரூபாய் பெறுவது தொடர்பான புகாரா, அல்லது முன்னாடியே பென்ஷன் தொகை எடுக்கிறது தொடர்பான புகாரான்னு செலக்ட் செய்யணும். இடிஎல்ஐ ஸ்கீம் தொடர்பான விளக்கமான வீடியோ இந்த சேனல் இருக்குது, பார்க்காதவங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் பிஎஃப் ஆஃபீஸை செலக்ட் செய்கிறேன். புகாருடைய கேட்டகரி என்னவோ அதை செலக்ட் செய்கிறேன். கிரீவன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய புகார் என்னவோ இங்கே டைப் செய்யலாம். இந்த பாக்ஸில் என்னோட புகாரை டைப் செய்கிறேன். மதிப்பிற்குரிய ஐயா அம்மா அவர்களுக்கு நான் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிளைமை ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி கொடுத்தேன். கிளைம் தொகை செட்டில் ஆனதாக 9 செப்டம்பரில் மெசேஜ் வந்தது. ஆனால் இன்று வரை அந்த தொகை எனது வங்கி கணக்கில் ஏறவில்லை. வங்கிக்கு சென்று நாள்தோறும் பரிசோதித்து வருகிறேன். இந்த பிரச்சனையை மிக விரைவில் சரி செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு புகாரை டைப் செய்கிறேன். நாம் டைப் பண்ணுறதில் ஆல்ஃபாபெட்டு கேப்ஸ் லெட்டரில் A to Z, ஸ்மால் லெட்டர்ஸில் A to Z, நம்பர்ஸில் 0 to 9 கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணலாம். இது தவிர வேறு எந்த கேரக்டர்ஸும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அவங்க கவனத்துக்கு அனுப்புறதா இருந்தால் ப்ரௌஸ் ஃபைல் ஆப்ஷனை செலக்ட் செஞ்சு ஃபைலை அட்டாச் செய்யலாம். அடுத்து கீழே கொடுத்துருக்கிற ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நாம் டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ண கம்ப்ளைண்ட்டு ஆட் ஆகிடும். பாருங்கள், ஆட் ஆகிடுச்சு. மேற்கொண்டு நாம் டைப் செஞ்சுருக்கிற கம்ப்ளைண்ட்டில் ஏதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணணும்னா எடிட் ஆப்ஷனை செலக்ட் செஞ்சு ஆட் செய்யலாம். இல்லை ரிமூவ் செஞ்சுட்டு புதுசாக கம்ப்ளைண்ட்டை டைப் செய்கிறதா இருந்தாலும் டைப் செய்யலாம். இந்த கம்ப்ளைண்ட்டில் நான் எதுவும் எடிட் செய்யலை, அதனால் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போது கம்ப்ளைண்ட்டை பெற்றுக்கொண்டதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டு நமக்கு வந்துருச்சு. பாருங்கள், இதுதான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். பிஎஃப் நம்பரு, யூஏஎன் நம்பர் தெரியாதவங்க எப்படி புகார் கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் ஆப்ஷனை செலக்ட் செய்கிறேன்.
நேமு, ஜெண்டரை செலக்ட் செய்கிறேன். அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், புகார் அளிக்கிறவங்களுடைய முழு முகவரியை இங்கே டைப் செய்கிறேன். பின்கோடு, கண்ட்ரி, ஸ்டேட்டை செலக்ட் செய்கிறேன். கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, புகார் தொடர்புடைய அலுவலகம் எதுவோ அதை செலக்ட் செய்யணும். நீங்கள் வேலை செஞ்ச நிறுவனத்துடைய பெயர், நிறுவனத்துடைய அட்ரஸ்ஸு, புகாருடைய கேட்டகரி என்னவோ அதை செலக்ட் செய்யணும். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஊழியர்களுக்கு பிஎஃப் நன்மையை நீட்டிக்காதது தொடர்பான புகார், யுஏஎன் நம்பரை எனக்கு அலர்ட் செய்யவில்லை தொடர்பான புகார், யுஏஎன் நம்பர் ஆக்டிவேட் செய்ய முடியவில்லை தொடர்பான புகார், பிஎஃப் பென்ஷன் விவரங்கள் பயனாளிகளிடம் இல்லை தொடர்பான புகார், யூனிஃபைட் போர்ட்டல் வேலை செய்யவில்லை தொடர்பான புகார், ஆன்லைனில் நிறுவன பதிவு வேலை செய்யவில்லை தொடர்பான புகார், மாற்றம் செய்த மொபைல் நம்பர் யூனிஃபைட் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் ஆகாதது தொடர்பான புகார்னு கொடுத்துருக்காங்க. இதில் நான் யுஏஎன் நம்பர் நாட் அலாட்டட் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். கிரீவன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு நான் விழுப்புரத்தில் அரசு தலைமை மருத்துவமனையில் சுகாதார பணியாளராக 2014 to 2017 வரை இந்த கம்பெனியின் ஒப்பந்தத்தில் வேலை செய்தேன். என் ப்ராவிடன்ட் ஃபண்ட் தொகையை எடுப்பதற்கு யுஏஎன் நம்பரை கேட்டு பல முறை அந்த நிறுவனத்தை மொபைலில் தொடர்பு கொண்டேன், பதிலில்லை. நேரடியாக சென்னை தலைமை அலுவலகம் சென்றும் முறையிட்டேன், அதற்கும் சரியான பதிலை கொடுக்க மறுக்கிறார்கள். ஆதலால் ஐயா அவர்கள் தலையிட்டு எனது யுஏஎன் நம்பரை கிடைக்க வழிவகை செய்து தரும்படி தங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். செக்யூரிட்டி கோடை டைப் செய்து சப்மிட் கொடுத்தால் இதுக்கும் புகாரை பெற்றுக்கொண்டதற்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பரு வந்துடும். நாம் கொடுத்துருக்கிற புகாருக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு வியூ ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை செலக்ட் செய்கிறேன். கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே டைப் செய்கிறேன். கிரீவன்ஸ் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா இங்கே டைப் செய்யலாம். பாஸ்வேர்டு என்கிட்ட இல்லை, அதனால் பிஎஃப்ல ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், அப்படி இல்லைன்னா இமெயில் ஐடியை கொடுக்கலாம். நான் இதில் மொபைல் நம்பரை டைப் செய்கிறேன். ரைட் சைடில் கொடுத்துருக்கிற இந்த செக்யூரிட்டி கோடை இங்கே டைப் செஞ்சு சப்மிட் கொடுக்குறேன். நம்ம கொடுத்துருக்கிற புகாருக்கு ஸ்டேட்டஸும் ஓப்பன் ஆகிடுச்சு. கரண்ட் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா கேஸ் அண்டர் ப்ராசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம கொடுத்துருக்கிற புகார் தொடர்பாக அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்குறதா இருந்தால் சென்ட் ரிமைண்டர் ஆப்ஷன் செலக்ட் செஞ்சு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இல்லை அதனால் மொபைல் நம்பரை இங்கே டைப் செய்கிறேன். ரிமைண்டர் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம மேற்கொண்டு ஏதாவது டைப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதன் பிறகு செக்யூரிட்டி கோடை டைப் செய்து சப்மிட் கொடுத்தால் ரிமைண்டர் அவங்களுக்கு போயிடும். நான் ஆல்ரெடி புகாரை கொடுத்துட்டேன், இருந்தாலும் அந்த புகார் தொடர்பாக மேற்கொண்டு ஏதாவது டாக்குமெண்ட்ஸை அவங்களுக்கு அனுப்புறதா இருந்தால் அப்லோட் கிரீவன்ஸ் டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் செஞ்சு கம்ப்ளைண்ட் நம்பரை இங்கே டைப் செய்து, பாஸ்வேர்டு இல்லை அதனால் மொபைல் நம்பரை இங்கே டைப் செய்கிறேன். செக்யூரிட்டி கோடை டைப் செஞ்சுட்டு சப்மிட் கொடுத்தா டாக்குமெண்ட்ஸு அப்லோட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ப்ரௌஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் செஞ்சு டாக்குமெண்ட்டை அட்டாச் செய்யலாம். டாக்குமெண்ட்ஸோட சைஸு அதிகபட்சம் 2 MB வரைக்கும் அப்லோட் செய்யலாம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கோடை டைப் செஞ்சுட்டு சப்மிட் கொடுத்தால் நாம் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸு நாம் ஏற்கனவே கொடுத்துருக்கிற புகாரோட அப்டேட் ஆகிடும். இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.